ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வீட் கார்ன் சீஸ் பீட்சா. இந்த ஹெல்தியான வீட் பீட்சா பண்ணுறதுக்கான பேஸ் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட சுகர் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதோட ஈஸ்ட்டையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் மூடி போட்டு வைங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். பாருங்கள், நல்ல ப்ளூமாக இருக்குது. நாம் எடுத்து வச்சுருந்த கோதுமை ப்ளஸ் உப்பு இது ரெண்டையுமே ஒன்றா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த ஆலிவ் ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஆட் பண்ணி மாவு பிசையும் போதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ 30 ml உடனே ஊற்றிடாதீங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்பப்போ தேவைக்கு யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பிசையும் போது கையில் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்டிக்கியாக ஃபீல் ஆகும். அதுக்காக எக்ஸ்ட்ரா மாவு எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. நீங்கள் இப்படி பிசைய அதோட டெக்ஸ்சர் கரெக்டாக வந்துடும். ஓரளவுக்கு மட்டும் பவுலில் மிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம இதை சிலிக்கான் மேட்டில் மாற்றிட்டு இனி நல்லா பிசையணும். 15 மினிட்ஸுக்கு நம்ம நல்லா பிசையணும். நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா பிசையுங்க. அப்படின்னா தான் நமக்கு மாவு நல்லா ரைஸ் ஆகும். நம்ம பிசைஞ்சிட்டு இருக்கும்போதே நமக்கு அப்பப்போ கையில் ஒட்டுற மாதிரி திடீர்னு ஃபீல் ஆகும். அப்போல்லாம் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக தெரியலாம், ஆனால் 15 நிமிஷம் இந்த மாவை நல்லா பிசைஞ்சிருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த பவுலில் இப்போ ஃபுல்லாக ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி ஆயில் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு டோ ரைஸ் ஆனதுக்கப்புறமா நீட்டாக ரிமூவ் ஆகும். அதுக்காக தான். இப்போ இதை கிளிங் ரேப் பண்ணி 1 hour வெயிட் பண்ணலாம். மாவு அதுக்குள்ளே நமக்கு டபுளாக ரைஸ் ஆயிரும். 1 ஹவருக்கு அப்புறமா பாருங்கள் நம்மளோட டோ எப்படி ரைஸ் ஆகிருக்குன்னு. நம்மளோட வீட் பேஸ் தயார். டாப்பிங்ஸ்க்கு ஸ்வீட் கார்ன், மொசரல்லா சீஸ் அண்ட் பீட்சா சாஸ், அப்புறமா ஆல் பர்பஸ் சீசனிங் எடுத்து வச்சு நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது மினி பீட்சா. ஸோ நம்ம அதுக்காக இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மினி பீஸாங்கிறதால நமக்கு ரொம்ப சின்ன அமௌண்ட்டே போதும். அதனால் கொஞ்சமாக எடுத்து அதை இப்படி ரோல் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரேப்பர் வச்சு ஃப்ளாட் பண்ணிவிடுங்க. இன்னும் கூட ஃப்ளாட்டாக இருந்தால் நமக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ஸோ நம்ம அதை கை வச்சு இப்படி அழுத்தம் கொடுங்க. இந்த அளவில் இருக்கணும். நம்மளோட மினி பீட்சாஸ் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபோக் எடுத்து இப்படி எல்லா பீட்சாலையும் குத்தி விடுங்க. அப்படின்னா தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். ஃபஸ்ட்டாக நம்ம பீட்சா சாஸ் அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சீஸ் லவர்ஸாக இருந்தால் இன்னும் எவ்வளோ நாளும் ஆட் பண்ணிக்கோங்க. தேர்டாக கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பீட்சா சீசனிங் ஆல் பர்பஸ் சீசனிங் எதையாவது ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங்கிள் பண்ணதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போது இதை 180 டிகிரி செல்சியஸ் ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 டிகிரி செல்சியஸ் 12 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட வீட் கார்ன் சீஸி பீட்சா தயார். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய டெலிஷியஸ் நல்லை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு டெலிஷியஸான குக்கிங்கில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.